பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். பூனைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னடா இவ திடீர்னு பாட ஆரம்பிச்சிட்டான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பூனைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாகவும் வேறு வேறு பழக்க வழக்கங்களை கொண்டவையாகவும் இருக்கும் என்பதை பற்றி உங்ககிட்ட பேசலாம்னு இருக்கேன். மனிதர்கள் எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரோட இருக்காங்களோ அதே மாதிரி பூனைகள் ஒவ்வொன்றும் தனி விதமான பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கும். அது என்ன பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல் ரகம் சேராமாரி பூனை. பூனையின் முகத்தை பார்த்தாலே அதன் குணத்தை 50% நாம கணிச்சிடலாம். சில பூனைகள் உர்ரென்று முசுடு மாதிரி யாரையும் அவ்வளவா கண்டுக்காது. மற்ற பூனைகளுடனோ மனிதர்களுடனோ அதிகமாக சேராது. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கும். அது எப்ப அப்படி மாறுதுன்னா தனக்கு வயதாக ஆக இந்த மாதிரி ஆயிருது. சிறு வயதில் துள்ளி குதித்து விளையாடி கொண்டிருக்கும் பூனைகள் தனக்கு ஒரு 2 வயதிற்கு மேல் ஆகும் போது இப்படி மாறிவிடுகின்றன. என் வீட்டு பூனை மின்னியும் சிறு வயதில் பல்ட்டி அடித்து எப்பொழுதும் விளையாடி கொண்டிருக்கும். ஆனால் இப்போது விளையாட்டு எல்லாம் குறைந்து விட்டது. அது தன் வேலை உண்டு தான் உண்டு என்று பசித்தால் சாப்பிட்டு விட்டு தூங்கும், இல்லை என்றால் ஊர் சுற்ற சென்றுவிடும். இரண்டாவது ரகம் ரவுடி பூனை. சில பூனைகளின் முகம் நம்மை பயமுறுத்தும்படி இருக்கும். அதாவது அதை பார்த்தாலே ரவுடி பூனை போல இருக்கும். அகலமான முகம், கம்பீரமான குரல், கத்தினால் சத்தமும் அதிகமாக இருக்கும். மேலும் அது யாரையும் மதிக்காது. தனக்கு தோன்றியதையெல்லாம் அது செய்து கொண்டு ஊர் சுற்றி கொண்டிருக்கும். வேறு பூனைகளுடன் சண்டைக்கு செல்லும். இப்படி வீட்டு பூனைகள் இருப்பதில்லை. வீதியில் சுற்றும் ஆண் பூனைகள் சில இப்படி இருக்கலாம். மூன்றாவது ரகம் அப்பாவி பூனை. சில பூனைகள் பார்க்கவே மிகவும் சாதுவாக அப்பாவியாக இருக்கும். நாம் தூக்கினால் நம்கிட்ட அப்படியே ஐக்கியமாகிவிடும். அது கீழே குதிக்கவும் செய்யாது. நாம் தடவி கொடுத்து மடியில் உட்கார வைத்து கொண்டால் நாம் கீழே இறக்கி விடும் வரை அவை மடியிலேயே இருக்கும். சமத்தாக சாப்பிட்டு விட்டு தூங்கிவிடும். அதிகம் சத்தங்களை போடாது. இதற்கு உதாரணமாக எங்கள் வீட்டு பூனை வாக்கி என்னும் பால் பாண்டியை சொல்லலாம். இதன் முகத்தை பாருங்கள், எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறான் என்று. அது என்ன பேர் பால் பாண்டி என்று கேட்குறீங்களா? இவன் அதிகம் பாலை மட்டுமே விரும்பி குடிப்பான். அதனால்தான் வாக்கிக்கு பால் பாண்டி என்ற மற்றொரு பெயரும் உண்டு. நான்காவது ரகம் சண்டைக்கார பூனை. இவற்றிற்கு சண்டை போடுவது மிகவும் பிடிக்கும். ஊர்வம்பை இழுக்கும். நாயுடன் கூட தைரியமாக சென்று சண்டை போடும். வீதியில் நாய்கள் இருந்தால் விலகிச் செல்லலாம். நம்மை விட சைஸ் பெருசா இருக்கேன்னு கொஞ்சம் கூட பயமில்லாமல் அதன் பக்கத்தில் சென்று வம்பு சண்டைக்கு இழுக்கும். சில சமயம் நாய்கள் கூட பயங்கரமான சண்டைக்காரன் போல இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிடலான்னு அதுங்க பயந்து ஓடி போயிரும். ஐந்தாவது ரகம் பயந்தாங்கொல்லி பூனை. சில பூனைகள் மிகவும் பயப்படும் தன்மை கொண்டதாக இருக்கும். இவை திடீரென ஒரு சத்தம் கேட்டாலோ, சக பூனைகள் சண்டை போடும் சத்தம் வந்தாலோ, யாராவது உரக்க கத்தினாலோ, துண்ட காணோம் துணிய காணோம் என்று இந்த பூனைகள் இருக்கும் இடம் தெரியாமல் ஓடி ஒளிந்து கொள்ளும். அப்படி ஒளியும் இடங்கள் மோட்டார் ரூம், அட்டை பெட்டிகள், வீட்டின் ஸ்லாபுகள், கட்டில், பீரோ போன்றவற்றின் அடிபாகங்களாக கூட இருக்கலாம். நாம் இவற்றை தேடி கண்டுபிடித்துதான் மறுபடியும் வரவழைக்க முடியும். இப்படி எங்கள் வீட்டில் இருக்கும் பயந்தாங்கொல்லி பூனை தான் இந்த ராபிட் பூனை. இவனுக்கு ஒரு கதையும் உண்டு. இவன் குட்டியாக இருக்கும் போது தன் தாய் மற்றும் சக குட்டி பூனைகளுடன் வீட்டின் பின்புறம் விளையாடி கொண்டிருந்தான். வீதி பூனை ஒன்று இரவு 8 மணி வாக்கில் அங்கு வந்துள்ளது. அப்போது அங்கு பயங்கர சத்தம் கேட்டது. சரி, வீதி பூனை குட்டிகளை பிடித்து விட்டது போல என்று நாங்கள் பயந்து சென்று பின்னால் பார்த்தோம். 4 குட்டிகளில் 3 குட்டிகளும்
தாய் பூனையும் மட்டும் இருந்தன. சரி, ராபிட் குட்டியை வீதி பூனை தூக்கி சென்று விட்டது போல என்று இங்கேயும் அங்கேயும் தேடி பார்த்தோம். ஆனால் ராபிட் குட்டியை காணவில்லை. அவன் மிகவும் அழகான வெள்ளை நிற குட்டி. சரி, எதற்கும் மோட்டார் ரூமில் சென்று பார்க்கலாம் என்று போய் பார்த்தால் இவன் அங்கே மோட்டருக்கு பின்னால் பதுங்கி ஒளிந்து கொண்டு நடுங்கி கொண்டிருந்தான். நல்ல வேளை வீதி பூனை கிட்டே இருந்து தப்பித்தான் ராபிட் என்று எங்களுக்கு நிம்மதி ஏற்பட்டது. இப்ப இவனுக்கு 1.5 வருடங்கள் ஆகுது. ஆனா அந்த பயந்த சுவாபம் மட்டும் போகவில்லை. சத்தம் ஏதாவது அதிகமாக கேட்டால் இப்ப கூட இவன் ஓடி ஒளிந்து கொள்வான். எங்களால் சிரிப்பை அடக்கவே முடியாது. 6வது ரகம் அடாவடி பூனை. ரஃப் அண்ட் டஃப்பாக முகத்தை வைத்திருக்கும் இவைகளுக்கு பசித்த உடனே சாப்பாடு போட்டு விட வேண்டும். இல்லை என்றால் கத்திக்கொண்டே பின்னால் வரும். சாப்பாடு போடும் வரை கூட பொறுமை இருக்காது. எங்கள் வீட்டு பில்லு இந்த ரகத்தை சேர்ந்தவன்தான். இப்ப பாருங்க, எல்லோரும் கீழே போட்ட கருவாட்டை சாப்பிட்டால் இவன் மட்டும் கருவாட்டு பக்கெட்டிலேயே தலையை விட்டு சாப்பிடுகிறான். இந்த மாதிரி அடாவடித்தனம் அதிகம் செய்வான் இவன். மேலும் இந்த ரக பூனைகள் சக பூனைகளை துரத்தி கொண்டு அடிக்கும், விளையாடும், ஓடியாடவும் செய்யும். நன்றாக ஊர் சுற்றும். தூக்கம் வந்துவிட்டால் உடனே தூங்க இடம் பார்த்து தூங்க ஆரம்பித்து விடும். யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காது இவை. 7வது ரகம் நார்மல் பூனை. இவ்வகை பூனைகளின் முகம் பார்க்க நார்மலா இருக்கும். சுற்றிலும் என்ன நடக்கிறது என்று அமைதியாக பார்க்கும். பசித்தால் அமைதியாக உணவு கேட்கும். தன் வேலை உண்டு தான் உண்டு என்று இருக்கும். யாருக்கும் தொந்தரவு கொடுக்காது. சக பூனைகளுடன் சண்டை போடாது. தூக்கம் வந்தால் அமைதியாக சென்று தூங்கிவிடும். இதை போல எங்கள் வீட்டு பெண் பூனை ரம்பா இருக்கும். பாருங்க, இதுதான் ரம்பா. இவ எப்பவுமே குட் கேர்ள் தான். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோல சொன்ன மாதிரி உங்கள் பூனைகள் சேராமாரி பூனையா, ரவுடி பூனையா, அப்பாவி பூனையா, சண்டைக்கார பூனையா, பயந்தாங்குள்ளி பூனையா, அடாவடி பூனையா, இல்லை நார்மல் பூனையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பூனைகள் எந்த ரகத்தை சேர்ந்தவையாக இருந்தாலும் அவை நம்ம வீட்டு செல்ல குட்டிகள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.